இங்க ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து நீந்த தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கும்போது கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி பையன் ஒருத்தன் பட்டக்குன்னு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து அவங்கள காப்பாத்திடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலோட மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பையன் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி என்னால நடக்க முடியாம போறதுக்கு முன்னாடி நான் நல்லா நீந்துவேன், ஆனா இப்ப என்ன யாருமே நீந்த விட மாட்டேன்றாங்க, உங்க ஸ்விம்மிங் பூல்ல என்ன நீந்த அனுமதிக்கிறீங்களான்ட்டு ரொம்ப பாவமா அட் த சேம் டைம் ரொம்ப ஆசையா கேக்குறான். இந்த மேனேஜரோ ஏப்பா ஏதாச்சும் விபரீதமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க, நான் பாதுகாப்பா தான் இருப்பேன், வேணும்னா கொஞ்சம் காசு வச்சுக்கங்கன்ட்டு பட்டுன்னு ஒரு 3000 எடுத்து கொடுத்துறான். அந்த மேனேஜரோ வர காசை ஏன் விடணும்ட்டு அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு சின்ன பசங்க நீந்துற இடத்துக்கு சூப்பர்விஷனுக்கு ஒரு ஆளை போட்டு அந்த பையனை அங்க நீந்துறதுக்கு அனுப்புறாங்க. ஆனா இந்த பையனும் பெரியவங்க நீந்துற இடத்துல தான் நீந்தணும்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த சூப்பர்வைசர் கிட்ட என்ன கொஞ்ச நேரம் அடல்ட் ஸ்விம் பண்ற இடத்துல நீந்த விடுறீங்களான்னு கேட்க, அட நீ வேற கம்முன்னு இருப்பா, இன்னைக்கு வேற இன்ஸ்பெக்ஷன் கால் வந்தா வருவாங்க, ஒழுங்கா அங்க நீந்துட்டு கிளம்புன்னு சொல்ல, அந்த பையனும் இதை நீங்க காசு வாங்குறதுக்கு முன்னாடி இல்லவா சொல்லணும், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் பெரியவங்க நீந்துற இடத்துல தான் நீந்துவேன், நான் உடனே உங்க மேனேஜர் கிட்டயே பேசுறேன்ட்டு அங்க வர சமயத்துல அந்த மேனேஜர் கிட்ட ஒரு பணக்கார பொண்ணு வந்து நான் 3 ஹவருக்கு யாருமே இல்லாம தனியா பீஸ்ஃபுல்லா நீந்தணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதை கேட்கிற இந்த மேனேஜரோ ஏற்கனவே நீந்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் பட்டுன்னு கிளம்ப சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு சூப்பர்விஷனுக்கும் யாரும் இருக்கக்கூடாது, நான் தனியா 3 ஹவருக்கு பீஸ்ஃபுல்லா நீந்தணும், உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்றதால அந்த மேனேஜர் பாதுகாப்பு சேஃப்டிக்காக இருக்கிற சூப்பர்விஷன் ஸ்டாஃப்ஸ்ங்களையும் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த பையன் மேனேஜர் கிட்ட வந்து என்ன நீங்க காசு வாங்கிட்டு குழந்தைங்க நீந்துற இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா என்ன பெரியவங்க நீந்துற இடத்துக்கு அனுப்புங்க, இல்லனா என்னோட காசை திரும்பி கொடுங்கன்னு கேட்கிற சமயத்துல அந்த பணக்கார பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து நீந்த தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கா. இந்த மேனேஜருக்கும் நீச்சல் தெரியாது, இப்ப அவங்களை காப்பாத்துறதுக்கு சூப்பர்விஷன் ஸ்டாஃப்ஸுமே இல்ல, இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் அந்த பையன் விழுந்து அவங்களை காப்பாத்திடுறான். மேல வந்துட்ட பிறகுதான் தெரியுது அந்த பணக்காரங்களா வந்த பொண்ணும் கால் நடக்க முடியாத வந்த பையனுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்த ஆபீசர்ஸ்ன்ட்டு.